கார்த்திகை மகா தீப திருவிழாவையொட்டி திருவண்ணாமலை நகரம் களை கட்டியுள்ளது. இதுகுறித்த செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் சன்னதியில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. அதிகாலை 4 மணி அளவில் அண்ணாமலையார் கருவறை முன்பாக சூரியச்சந்திரன் எதிரே ஏகன் அநேகனாக மாறும் தத்துவத்தை விளக்கும் விதமாக கோயிலின் கருவறையில் இருந்து கொண்டு வரப்பட்ட தீபத்தினை கொண்டு 5 மடக்குகளில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற முழக்கம் விண்ணை பிளக்க பெருந்திரளான பக்தர்கள் பரணி தீப தரிசனத்தை கண்டுகளித்தனர். திருவண்ணாமலையில் பரணி தீபத்தை தொடர்ந்து இன்று மாலை மகா தீபம் ஏற்றப்படுகிறது. மாலை 6 மணி அளவில் கோயிலின் பின்புறம் உள்ள 2668 அடி உயரமுள்ள மலையின் உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படும். மகாதீப தரிசனத்தை காண பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருவதால் திருவண்ணாமலை நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. மகா தீபத்தையொட்டி ஐஜி அஸ்ராகார் தலைமையில் 15,000 காவலர்கள் திருவண்ணாமலை மாநகராட்சி முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் பிரத்யேக கொப்பரையில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. நெல்லையப்பர் கோயிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா 2 நாட்கள் நடைபெறும். முதல் நாள் பரணி தீபமும் 2ஆம் நாள் ருத்ர தீபமும் ஏற்றப்படும். இதன்படி பரணி தீபத்தை முன்னிட்டு சுவாமி சன்னதி முன்பு அமைந்துள்ள விநாயகர் நெல்லையப்பருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து சுவாமி முன்பிருந்து தீபம் எடுத்து வரப்பட்டது. சுவாமி சன்னதி மகா மண்டபத்தில் பிரத்யேக கொப்பரையில் அமைக்கப்பட்டிருந்த திரியில் பரணி தீபம் ஏற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ருத்ர தீபம் ஏற்றும் நிகழ்வுக்காக கோயிலில் பரணி தீபம் 24 மணி நேரம் தொடர்ந்து எரியும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முருகனின் 5ஆம் படை வீடாக போற்றப்படும் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு மலைக்கோயிலில் மூலவர் முருகப்பெருமான், உற்சவர் விநாயகர், வள்ளி தெய்வானை, ஏகாம்பர ஈஸ்வரர் ஆகிய சன்னதிகள், கொடிமரம் ஆகிய இடங்களில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி மாட வீதியில் உலா வந்து அருள் பாலித்தார். திருக்கார்த்திகை திருவிழாவை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் பரணி தீபம் ஏற்றி வழிபாடு நடத்தப்பட்டது. இதையொட்டி காயரற்றை பூஜைக்கு பிறகு யாகசாலையில் இருந்து பரணி தீபம் மூலவர் சன்னதிக்கு கொண்டு செல்லப்பட்டு தீபமேற்றி சிறப்பு வழிபாடு நடந்தது. பிறகு சண்முக யார்ச்சனை, சண்முகர், வள்ளி தெய்வானை, சின்னகுமாரருக்கு சிறப்பு அலங்காரம், தீப ஆராதனை நடந்தது. பிறகு சின்ன குமாரசாமி தங்கத்தேரில் எழுந்தருளியதை தொடர்ந்து மலைக்கோயிலை சுற்றி தங்கரத ஊர்வலம் நடைபெற்றது.